ஏதோ காரணமாக ஆயிடுச்சு. ஆமா, இருந்தாலும் நம்முடைய கடமை செய்ய வேண்டும். செய்ய வேண்டும். நான் சொல்லும்படி யாரால புத்தந்தமோ அவங்கள கொண்டு வந்து என் எழுதல் இருக்கு. என்ன செய்ய தெரியுமா? கன்றுக்கு பால் வீடாமல் தண்ணியை ஊத்தி ஊத்தி விட்டு வட்டி பணம் சம்பாதிச்சோம். அதனால நகைகளை கொண்டு என்ன செய்ய தெரியுமா? வட்டிக்கு வட்டி அதிகமாய் வெட்டி கொள்ளினாரே. ஒரு வட்டிக்கு 10 வட்டி ஆகணும். அதனால அந்த பாலாலே வெட்டி அவனை கொள்ளுங்க. இவனை அக்கினி கம்பத்திலே கட்டியானபடி செய்யுங்கள். தெரியுமா? நல்ல கணவனையும் ஆயுதந்தையாரையும் குறிப்பாக கவனித்துக் கொண்டு உறவுடைய நல்லா கவனித்துக் கொண்டு இருக்கிறதா இந்த பாப்பாவை சாலோக சாலமும் சொல்லக்கூடிய 4ஆம் பதில் கொண்டு சேர்ந்தார். பாவியாக இரண்டு அழைத்திருக்கின்றார் என்று பார்க்கலாமா?
வருகின்றேன். நல்லது சொன்னாயமா, நல்லது சொன்னாயமா, நான் சொன்ன மொழியே அந்த பிள்ளையை சிறுவன் தன்னை வெற்றி கட்டிக் கொண்டேன். அந்த சிறு பையனை கொண்டு வந்து நல்ல இருக்க கட்டி சொல்லக்கூடிய நரகத்தில் தள்ள வேண்டும். அதுக்குதான் உன்னை மரபடைத்தேன். உஷாராக செய்ய வேண்டும். அப்படியா? ஆமா. Hey, please. அவனை பிடித்து பாச கயிற்றினால் அவனை நரகத்தில் தள்ள வேண்டும். அப்படி ஏதாகிலும் இதனை தவறினால் பார்த்தாயா? என்ன நம்ம செய்யலாம்? அவனை முடிவையும் செய்ய அந்த
சந்தானம் சந்தான பாக்கியம் இல்லாமல் இருந்தார்கள். அப்படியே இருந்தா என்ன பேர் சொல்லிட்டு ஒரு நான் புத்திரன் வேண்டுமே. சிவபெருமானை நோக்கி தவம் செய்தார்கள். அவருடைய தவத்திற்கு மெச்சி சிவபெருமான் காட்சி என்ன வேணும் வேண்டும் என்று கேட்டார். இவரும் என்ன கேட்டார் தெரியுமா? எங்களுடைய நாமத்தை சொல்வதற்கு புத்திரன் வேண்டுமே என்று கேட்டார்கள். அதற்கு இருவரும் என்ன சொன்னார் தெரியுமா? அதுக்கு சிவபெருமான் சொல்லுகிறார், உமக்கு 16 வயது உள்ள அறிவாற்றல் பெற வேண்டுமா, 100 வயது உள்ள மகிழ்ச்சியமா பெற வேண்டுமா என்று கேட்டார். பார்த்தால் பெருகண்டவர் மருத்துவமனம் அறிவுளார் பிள்ளை இருந்தா என்ன பலன் இல்லையே. 16 வயது உள்ள அறிவாற்றல் பிள்ளை இருந்தா போதும் என்று கேட்டார். அப்படியே உனக்கு தந்தை என்று பறைந்தார். இருவருக்கும் ஒரு புதல்வன் பிறந்தார். அந்த புதல்வனுக்கோ மார்கண்டேயன் என்று பெயரை சூட்டி நாளொரு மேனி பொழுது ஒரு வண்ணமாக வளர்ந்து பள்ளிப்பிராயம் வந்துவிட்டது. பள்ளிக்கூடத்திலே சேர்த்து 4 வேதம் 6 சாசனம் 14 மணிக்கான் குளிக்கான் சொல்லக்கூடிய வேதங்களை கற்று வருகின்ற தருணத்திலே அவனுக்கு 16 வயது. அந்த தருணத்திலே பெருகண்டேயரும் மருத்துவமனும் பார்த்தார். நம்முடைய புதல்வன் நம்மை விட்டு போகிறான் என்று அடுத்து கொண்டு புலம்பிக் கொண்டிருந்தார். பள்ளிக்கூடத்தில் இருந்த அந்த மாணவன் தெரியுமா, அம்மா ஏன் வருத்தம் தோன்றுகிறது, ஏன் வருத்தப்படுகின்றாய்? ஆமா அப்பா வரமாகி பெற்ற பிள்ளை, 16 வயசு நிரம்பியது, தவத்தில் பிறந்த பிள்ளை. ஆமா காலம் உன்னை தொடர போகிறார், விட்டு பிரிய போகின்றாய். அதனால தான் வருத்தம். யாரிடம் பார்த்து எனக்கு ஏன் 100 வயது கொடுக்கக்கூடாது என்று நான் பார்த்து வருகிறேன் என்று முதலாக அடிமுடி காண அண்ணாமலை சென்று பார்த்தார். இப்படியாக 1008 சிவாலயங்களையும் சென்று பார்த்தார். பார்க்கின்ற தருணத்திலே எங்குமே பார்க்க முடியல. கடைசியாக திரு கடையூர் என்று சொல்லக்கூடிய கங்கை கரையிலே செல்கின்ற தருணத்திலே என்னுடைய விதி பிரகாரம் அவனை பிடிக்க சென்றேன். நான் வருவதை அறிந்து ஒரு தோட்டமாக ஓடி மணலிலே லிங்கத்தை தூவி என் கையில் இருக்கக்கூடிய பாசத்தை ஏவினேன். நான் செல்லுகின்ற என்னுடைய உருவத்தை பார்த்து பாலனாச்சு 16 வயசு பாலனாச்சு அலறி மணலிங்கத்தை தழுவினான். தழுகின்ற தருணத்திலே நான் ஏவிய பாசக்கை மணல் லிங்கத்தை வளைத்து விட்டது. அந்த மணலிங்கத்திலே இருந்து சர்வேசனாகப்பட்டவர் வடியில் வெடித்து என்ன வயசு வர இருக்குது பாரு, கிடையாது. அப்படி இருக்க அந்த நாராயணனுடைய தொடராகிய பிடிக்க சென்றால் என்ன தெரியவில்லை. சேர்ந்து பார்க்கலாம்.